பல ஆண்டுகள் முன்பு மகாருத்ரம் என்ற காட்டின் நடுவில் உள்ள ஆசிரமத்தில் தேவகற்ப மகரிஷி தவம் செய்து கொண்டிருந்தார். அவரின் பக்தி வல்லமைக்கு மெய்மறந்த மகாலட்சுமி தாமே தோன்றி, செல்வம் உன்னை தொடரும் மகரிஷியே என்று அருளினாள். ஆனால் மகரிஷி, அம்மா, எனக்கு செல்வம் வேண்டாம், முக்தி மட்டுமே தேவை என்றார். அதற்கு லக்ஷ்மி சிரித்தபடி, உன் புண்ணியத்தில் செல்வம் வந்து சேர்ந்தால்தான் முக்தி கிடைக்கும் என்று கூறி மறைந்தாள். இதனால் பயந்த மகரிஷி செல்வம் வராதபடி ஆசிரமத்தை விட்டு காட்டுக்குள் ஒளிந்தார். அங்கு வேட்டைக்கார மன்னரின் ரத்ன கிரீடம் தரையில் இருந்தது. இதை காலால் தட்டினால் மன்னர் கோபித்து தண்டிப்பார். செல்வம் தானாகவே விலகும் என்று நினைத்தார். ஆனால் லக்ஷ்மி ஆனந்த நாகனை முன்பே கிரீடத்திற்குள் மறைத்திருந்தாள். மகரிஷி கிரீடத்தை உதைத்தவுடன் அதிலிருந்து பாம்பு பாய்ந்து வெளியேறி ஓடிவிட்டது. அதிர்ந்த மன்னர், மகரிஷி எங்கள் உயிரை காப்பாற்றினார் என்று நன்றி கூறி அவரை அரண்மனைக்கு அழைத்து ராஜகுருவாக்கினார். தெய்வம் கொடுக்க நினைத்தால் துறவி தப்பிக்க முடியுமா?